திரௌபதி 2 பாகுபலி மாதிரி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்குறவன ஃபுல்லா பலியாக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த திரௌபதி 2. படத்தோட ஸ்டார்டிங்லயே திருப்பரங்குன்றம் பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையை பத்தி பேசி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போய் 700 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ஒரு மன்னரா இருந்த மாதிரியும், நம்ம ஒரு இஸ்லாமிய படையெடுப்புகள் மூலமா இங்க இருந்த பெண்களையும் நிலங்களையும் சுரண்டி அவர்கள் வந்து அவங்க மதத்துக்கு இழுத்த மாதிரியும் அதை எப்படி அவர் காப்பாத்துனுங்கிற மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காங்க. சரி, நீங்க வந்து ரைட் விங் ப்ராபகண்டால படம் எடுக்கிறீங்கன்னு முடிவாகி போச்சு. அதையாவது நல்லா எடுத்து தொலைய வேண்டியதானே. படத்துல பாத்தீங்கன்னா கதை சரியில்லை, ஸ்கிரீன் பிளே சரியில்லை, லொக்கேஷன் சரியில்லை, கேஸ்டிங் சரியில்லை, சிஜி சரியில்லை. டே, இந்த படமே சரியில்லை. படத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பீரியாடிக் மூவினா எப்படி இருக்கணும், வசனங்கள்லாம் எப்படி இருக்கணும். ஏன்னா இந்த படத்துல ஏதோ குடிச்சிட்டு அப்படி பேசுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வில்லைங்களா வந்து 2 பேர்த்த போட்டிருக்காங்க. அதுலயும் மதுரை ஆண்டவன், டேய் எங்க ஊரு மதுரை ஆண்டவனை ஒரு தும்கானின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. சத்தியமா முடியலடா டே. ஒரு பவர்ஃபுல்லான வில்லனையாக போட்டிருக்கலாம். அந்த விஷயத்துல ரொம்ப கோட்டை விட்டுருக்காங்க. மோகன்ஜி அவர்கள் கிரிஞ்சியான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் சமுதாயத்திற்கு ஒரு தேவையற்ற படம். ஏன் அப்படின்னா, வந்து இவர் ஜாதியை வச்சு பிளவு ஏற்படுத்துற மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தாரு. இப்ப மத மோதலை உருவாக்குற மாதிரி படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்து எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆவாங்க, ஆஹா நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து நம்ம எதிரி அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. டே, அது நடந்தது அந்த காலத்துல. இப்ப நடக்கிற காலங்கள் வேற. இப்ப வந்து ரம்ஜானுக்கு நம்ம இந்து நண்பர்கள் பிரியாணி சாப்பிடுறது இல்லையா? தீபாவளிக்கு வந்து முஸ்லிம் நண்பர்கள் வந்து விருந்து சாப்பிடுறது இல்லையா? காலகட்டங்கள் எப்படி போய் டெக்னாலஜி எப்படி போய்கிட்டு இருக்கு. நாட்டை வளருங்கடா அப்படின்னா மதம் மோதல், மயிறு மோதல்ன்ட்டு இந்த மாதிரி படங்களை மக்கள் தயவு செஞ்சு தவிர்க்க வேண்டும். இந்த படத்துல வச்ச ரிச்சர்ட் ரிஷி படத்துக்கு ஒத்து போகாத ஒரு ஆளு. மோகன்ஜி வந்து இவரை டெண்டர் எடுத்திருப்பாரு போல. எல்லா படத்துலயும் இவர்தான் நடிக்கிறாரு. ஏன்னா இந்த டிராமா கம்பெனி பார்த்திருக்கீங்களா, ஒரே ஆளு ஒரே குரூப் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படம். ரொம்ப கன்றாவியான ஒரு படம். மோகன்ஜி அவர்கள், நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது தமிழ்நாட்டுல நடக்காது. ஏன்னா இது தமிழ் மண். நீங்க நினைக்கிறதெல்லாம் இந்த வடக்குல வேணா பண்ணலாம். இங்க எடக்கு மடக்கு பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இடுப்ப உடச்சு அமைச்சுட்டுருவாங்க. அதனால பார்த்து பத்திரமா இருங்க. இந்த படம் எல்லா பேரும் தவிர்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு ரொம்ப கேவலமான ஒரு படம். மேக்கிங்கா கூட ரொம்ப கன்றாவியான ஒரு படம். இந்த படத்தை தயவு செஞ்சு எவனும் பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.